வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலெல்லாம் தான் என் தலை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இனிமையான நேரத்துல இந்த இணையதள நிகழ்வு மிக சிறப்பாக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் WCSC ஆலியார் ஐடி நிறுவனத்திற்கும், இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து தவ அன்பர்கள், மெஞ்ஞான அன்பர்கள் அனைவருக்கும் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக இயற்கை விதி என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்ப சாமிஜியினுடைய அந்த ஒரு வரிகள்ல பாக்குறப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இயற்கை சக்தியே விதி, இதை அறிந்த அளவே மதின்னு கொடுத்திருக்காங்க. இயற்கையினுடைய சக்தியே விதியா. இன்னைக்கு விதி அப்படின்னு நினைச்சோன்னா எல்லா மனுஷங்களுக்கும் விதி விளையாடும். பார்த்திருக்கிறீங்களா? சொல்லுவான் இல்லையா, வாழ்க்கையில இன்பம் வர்றப்பவெல்லாம் எதையுமே நினைக்க மாட்டோம், எல்லாம் நான் செஞ்சேன், என்னுடையது அப்படின்னு பெருமை புகழ் அந்த இதுல வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாவது சோதனை வந்துருச்சு, இல்ல வாழ்க்கையில துன்பம் வந்துருச்சு, நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நாம அதிகமா உபயோகப்படுத்துவோம். என் வாழ்க்கையில விதி விளையாண்டுருச்சு பாருங்க, நல்ல ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிருச்சு, அது சனி தசை வந்துச்சு, 7.5 நாட்டு சனி வந்துச்சு, எல்லாம் தூக்கி போட்டுது பாருங்க, எந்திரிச்சு மேல வர்றதுக்குள்ள 10 ஆண்டுகள் கடந்து போயிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த விதி என்ற ஒன்று வந்துகிட்டே தானே இருக்குது. அதை நம்ம நினைச்சு நொந்து போறது இல்ல, அதை நினைச்சிட்டு பெருமைப்படுறது இருக்குது. நல்ல வேளை எனக்கு இது நடந்தங்காட்டி இந்த இடத்துல இப்படி உட்கார முடியுது அப்படின்னு பெருமைப்படுவதற்கும் ஒன்று, ஒரு சில வினாடிகள் நடந்த நிகழ்ச்சிகளால சிறுமைப்பட்டு போறதுமா எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குதுங்க. இந்த விதி அப்படிங்கிறது காலத்துக்கு உட்பட்டது தானே. இந்த காலம் என்ன சொல்லுகின்றதோ, கண் சிமிட்டும் நேரத்தை காலம் என்று கணக்கிடுகின்றோம். இந்த காலம்தான் அத்தனைக்கும் உட்பட்டதாக இருக்கின்றது. ஒரு மனிதனை எந்த நேரத்துல பிறக்கணும், எந்த நேரத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும், எந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அத்தனையும் உணர்த்துகின்ற சக்தி. அது உணர்றோம் பாத்தீங்களா? எப்படியோ வந்தோம் வாழ்ந்தோம், விதி வந்தா போனோம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்க்கைய உணரணும்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைய உணர்ந்து வாழ பழகிக்கணும். நான் நினைக்கிற எண்ணமாகட்டும், சொல்லாகட்டும், செயலாகட்டும், இது எல்லாமே நல்லதை கொடுக்குதா, எல்லாத்துக்குமே நல்லதை செய்யறோமா அப்படின்னு ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பல சோதனைகளை நம்ம கடந்து வந்திருப்போம்னு சொல்லலாங்க. இந்த விதியினுடைய பயன் எத்தனை எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையவே சிரமப்பட்டு இருக்குதுங்க. ஒரு வார்த்தையினால, ஒரு மனிதர் படுத்துகின்ற செயலால இந்த விதி பயன் எத்தனையோ மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் வாழணும், துன்பம் இல்லாம வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா முதல்ல சுய சிந்தனை ஒண்ணு வேணும். நம்ம நினைக்கிறது எல்லாமே சரியான முறையில நடக்குதா அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விதியை மதியால வெல்ல முடியும். இதை அறிந்த அளவே மதின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க.
இயற்கை சக்திய விதி, இதை அறிந்த அளவே மதி. அப்ப இந்த மதி கொண்டு இந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இயற்கையினிடத்தில இறைவன் கொடுத்திருக்கிற மாதிரி. இயற்கையினுடைய படைப்புல எத்தனை கோடி பிறப்புகள், இந்த இயற்கை எவ்வளவு அழகாக நிர்ணயம் பண்ணியிருக்குது பாருங்க. இந்த விதி பயனை நினைச்சோம் அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையிலங்க நிறைய சொல்லிட்டே போலாம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை மட்டும்தான் சொல்லிட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நடந்த நிகழ்ச்சியை மட்டும் இது என்னுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பொதுவாக ஒரு விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 நிலைகள்ல சொல்றாங்க. சுய நிர்ணய விதி அப்படின்னு, அடுத்தது சமூக விதி, இன்னொன்னு பிரபஞ்ச விதின்னு சொல்றாங்க. அப்போ சுய நிர்ணய விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்குன்னு ஒரு கருவமைப்பு இருக்குது பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையிலும் நம்ம நினைக்கிறது, நடக்கிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு பதிவுகள் மூலமா தானே உள்ள வந்திருக்கிறோங்க. நம்ம இப்படிதான், இந்த உருவம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எங்காவது வந்திருக்கிறோமா? யாரால் படைக்கப்பட்டது? எங்கே உருவாக்கப்பட்டது? இதை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு கருத்தொடர வருகின்ற உருவமாகட்டும், தோற்றமாகட்டும், குணங்களாகட்டும், எல்லாமே காலங்காலமாக வந்துகிட்டு தானே இருக்குது. இதுல சுய நிர்ணயம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இந்த சுய சிந்தனை, இந்த கருவமைப்புல இந்த மனிதனுக்கு இந்த பிறப்பு இந்த இடத்துல இருக்குது, இது கருத்தொடராக, இதத்தான் சஞ்சித கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினையை போக்குறதுக்காகத்தான் மனிதன் பிறப்பெடுத்திருக்கிறான். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலிடத்தே நிலம் மீது விழுந்த பின்பே எனை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன்னு சொல்ற மாதிரி, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு நம்மளும் என்ன செய்யறோங்க, இதோட 10ஓட 11 நின்னு நம்மளும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த வினைகளை சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த விதிய உணரணும். நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, இந்த சுய சிந்தனைகள் என்ன, இந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஆன்மா தன்னை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்லுவாராம், அர்ஜுனா, நம்ம இந்த பல யுகத்துல பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த உடல் அப்படிங்கிறது அழிவுற்றது, ஆன்மா மட்டுமே அழிவில்லாதது, ஆன்மா மட்டுமே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு உணர்த்தினாராம். அந்த மாதிரி காலங்கள் கடந்து வந்தாலும் கூட, முன்னோர்களுடைய வழியாக நம்ம கருத்தொடர வந்தாலும் கூட, இந்த பதிவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இந்த பதிவுகள் செய்யற வழிதானுங்க, இந்த பதிவுகள் செய்யக்கூடிய தன்மைதான் விதிகளாக இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வாழும் காலத்துல, நம்ம இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம நிர்ணயம் பண்ணவே இல்லைங்க. இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து. அதை வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இனி நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் என்னவா இருக்குதுங்க, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய, இன்று எந்த செயலை நம்ம செய்யறோமோ அதுதான் நாளைய தலைமுறைக்கு வரலாறாக இருக்கப்படுகிறது. நாளைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்றைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த செயல்களை நம்ம நினைக்கிற எண்ணமாகட்டும், சொல்லாகட்டும், செயலாகட்டும், இது எல்லாமே தூய்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்ப எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழணும். அதத்தான் வேதாத்திரி மகரிஷி அவங்க நமக்கு மிக அழகா தெளிவா அத்தனை பாடத்திலையும் சொல்லியிருக்காங்க. அகத்தாய்வு பாடத்துல இருக்கட்டும், தவம் ஆகட்டும், தற்சோதனை ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே சாமிஜி நமக்கு கொடுத்தது இதுதான். முதல்ல உன்னை உணர்ந்து கொள், உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய உண்மைய நீ என்னைக்கு நம்ம உணர்ந்துக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள இருந்து ஒரு வெளிப்பாடு வரும் பாருங்க. மனித நேயம், மனிதத்துவம் அப்படிங்கிற ஒரு அன்பு, கருணை அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து வெளிவரும்.
அதத்தான் சாமிஜி அவ்வளவு அழகாக நமக்கு மனவளக்கலையில கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தானுங்க இந்த சமூக விதி அப்படின்னு சொல்றோம். இந்த சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சமூகம் அப்படிங்கிறது இந்த ஒரு குடும்பமே சின்ன சமூகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சமூகம் ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தது தானே சமூகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சின்ன சமூகமாக இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா, 4 பேர்த்துடைய மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள், ஒவ்வொரு மாதிரி செயல்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். இந்த 4 பேருடைய குணங்கள் ஒரே மாதிரி இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நவ கிரகங்கள் மாதிரி அங்கொன்னு இங்கொன்னு திரும்பிட்டு இருந்தா இந்த குடும்பத்துக்குள்ள சாரம் எப்படி இருக்குங்க? அதனாலதான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது சின்ன சமூகம் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. சமூகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமூகத்திற்கென்று ஒரு விதி இருக்குது பாருங்க. பல மனிதர்கள் சேர்ந்து 4 பேர் ஒன்றா கூடி, உறவுகள் இருக்காது அந்த இடத்துல, 4 மனிதர்கள் ஒன்றா கூடுவாங்க. அதுல இந்த சங்கத்தை நம்ம எப்படி நடத்துறது, இதை எப்படி நம்ம மேலெழும்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான இந்த சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதை பொதுப்படையா கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல ஒரு நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கு தன்னை வழி நடத்துவாங்க. அப்படி ஒரு குடும்பமாகட்டும், ஊராகட்டும், உலகமாகட்டும், இதற்குள்ள எல்லாம் ஒரு பல நிகழ்வுகள் நடக்கும். அதனால அந்த ஊருக்கு ஒரு வெளிச்சம், ஒரு நல்லது நடக்கும். இதே சமூகம் என்ன பண்ணும்னா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை தூக்கி தள்ளி அந்த பக்கம் போடுவாங்க. அதுவும் ஒரு விதி பயனாதான் நடக்கும்னு சொல்லலாம். உண்மையிலேங்க வாழ்க்கை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல மனிதர்கள் முயற்சி செஞ்சு நல்ல விஷயத்த மேல கொண்டு வருவாங்க. ஆனா எப்படி அத பிடுங்கி தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேர் சேர்ந்து அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் அந்த சமூக விதி பயன் அப்படின்னு சொல்றது. நல்லா வந்த ஒரு இடத்த ஏதோ ஒரு சொல்லால, ஏதோ ஒரு செயலால அப்படியே புரட்டி போட்டு பார்த்து அதுல ஒரு ஆனந்தம், சந்தோஷம் அடையிறாங்க பாருங்க. அந்த செயல் அவங்களுடைய கர்ம வினை பதிவாக மாறும் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி மனவளக்கலை அன்பர்கள் இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும், நம்மளுடைய உறவுகளுக்கும், நம்மை சார்ந்த இந்த சமூகத்திற்கு ஒரு சின்ன ஒரு துரோகமே நடக்க கூடாது. அந்த மாதிரி சிந்தனைகள் நமக்குள்ள வரவே கூடாதுங்க. பல இடத்துல பாக்குறேங்க, பல இடத்துல எப்படி ஒரு இடத்த தள்ளி விடலாம், எப்படி ஒருத்தரை கீழே தள்ளி விடுறது, நம்ம போய் அந்த இடத்துல மேல உட்காரணும் அப்படின்னு நிறைய மனிதர்கள் அதற்கான ஒரு அதுக்கான ஒரு சிந்தனையை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்ச நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். என்ன ஒரு ஒரு விஷயம் நல்லா நடக்குது, ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி ஒரு ஒரு நிகழ்வை ஒரு இடத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள வந்து ஒரு களங்கத்தை உள்ள போட்டா அதுல என்ன சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு ஒருத்தர் கூட அதை சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு ஒரு தவறான சொல்லோ, தவறான செயலோ அந்த இடத்துல நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய பின்னாடி விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்காமையே ஒரு மனிதன் நடத்துகிறாரு பாருங்க. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறப்பதான் இந்த சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதி பயன் அதற்கு கொடுத்திருக்கிறதோ என்று மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுது. அழகாக சொல்லுவாங்க, எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பல மனிதர்கள் ஒன்று கூடி நடத்துகின்ற நிகழ்ச்சி அது உண்மையாக இருக்கும். நல்லோர் ஒருவர் உளரெனில் பெய்யன பெய்யும் மழையா. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நல்ல மனிதர்கள் தோன்றணும். 4 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த 4 பேரோட அந்த இணைந்த கைகள் எல்லாத்துக்குமே நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணுங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா காக்கைகள் கூடி கரைந்ததை போயில்தான் இருக்குது. காக்கைகள் ஒன்று கூடுனா சத்தம் போடும், கரைஞ்சுக்கும். ஆனா சாமிஜி சொல்லுவாங்க, காக்கைகள் கூடி கரைந்ததை போல் அல்லாமல் கார் மேகங்கள் கூடி மழை பொழிந்ததை போல் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம ஒன்று கூடுறோம், ஒரு சங்கம் நடத்துறோம், ஒரு செயல்கள் நடத்துறோம் அப்படின்னா அந்த 4 பேருடைய கருத்துக்கள் உண்மையானதாக இருக்கணும். அத்தனை மனிதர்களுக்கும் தெளிவு பெறக்கூடியதாக, நாளைய சமுதாயத்திற்கு நல்லதை கொடுக்க வேண்டிய பயன்களை நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது தானுங்க இந்த மனவளக்கலை. சாமிஜினுடைய பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். மிக அற்புதமான குருன்னு சொல்லலாம். நான் எடுத்துக்கிட்டத தானே நடத்துறேன்னு சொல்லல, எல்லார்த்தையும் அருள்நிதியார் பயிற்சி கொடுத்து உங்களால எந்த அளவு எல்லாத்துக்கும் சேவை செய்ய முடியுமோ அந்த அளவு கொண்டு போய் கொடுங்கன்னு இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக இறைவன் கொடுத்த பரிசு தானுங்க நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி அவங்க. அந்த விதி பயன்ல எந்த ஒரு துன்பம் வரவே கூடாது. என்னை பொறுத்த வரையிலும் மன்றத்துக்குள்ள பாலிடிக்ஸ்ங்கிறதே வரக்கூடாதுங்க. எல்லாருமே விட்டு கொடுத்து போகணும். பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் உண்மையான மனவளக்கலைஞனா நம்மளால வாழ முடியும். அதனாலதான் மனவளக்கலை அன்பர்கள் நமக்கும் சரி, நம்மளுடைய குடும்பத்திற்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் ஒரு ஒரு நொடி பொழுது கூட ஒரு துன்பத்தையோ துரோகத்தையோ நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி செயல்கள் நமக்குள்ள எண்ணங்கள் வரவே கூடாதுங்க. அத அறவா எடுத்துடணும் அப்படிங்கறதுதான் மகரிஷியினுடைய கொள்கை. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நாளைய மாற்றமாக மாறி போயிடும். அந்த விதியினால ஒரு பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். நல்ல நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொன்னா வேர் அடியில தான் இருக்குங்க, கண்ணுக்கே தெரியாது. அந்த வேர் தான் அந்த மரத்தையே தாங்கி பிடிச்சிருக்கும். அந்த வேருக்கு இன்னும் கொஞ்சம் மண்ணை சேர்த்து இணைச்சு விட்டோம்னா தான் அந்த மரம் நல்லா உயரமான இடத்துல நல்லா உறுதியாக நிற்க முடியுங்க. அதை விட்டுட்டு கூட இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை பறைச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறால நிக்கவே முடியாது. ஒரு நாள்ல சாஞ்சு போயிருங்க. அப்படித்தானுங்க இந்த சமூகத்துல பல இன்னல்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அத முதல்ல எல்லா மனுஷங்களும் அதை புரிஞ்சுக்கணுங்க. மனிதர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. மனிதர்கள் இயற்கையால படைக்கப்பட்டது, இயற்கை உருவாக்கப்பட்டது. இந்த இந்த மனித நேயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு நம்மளால நல்லதை செய்ய முடியும். அதனால அதனால வரக்கூடிய துன்பங்களை முடிஞ்ச அளவு நம்மளால தவிர்க்க முடியும். சாமிஜி சொல்லுவாங்க, நீங்க போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இது அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு போய் நீங்க அள்ளி கொடுக்க வேண்டியது கூட இல்ல. மனதால நினைச்சு வாழ்த்துனீங்கன்னா போதும். தினமும் ஒரு 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்க. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை நீங்க வாழ்த்துற மாதிரி இருக்கும். அந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து நிற்கும் பாருங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பிரபஞ்ச விதின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, பிரபஞ்சத்தினுடைய தன்மை என்ன, பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கும். சாமிஜி கொடுத்த இந்த துரியாதீத தவம் இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால நினைச்சு உள்ள போய் பார்க்க முடியற அளவு ஒரு சக்தி கிடைச்சிருக்குது பாருங்க. இந்த இறைநிலை, இந்த சுத்த வெளி தன்னிருக்கத்தால நொறுங்கி துகள்களாகி அணுவாக, பரம் அணுகவாக, கோள்களாக, நட்சத்திரங்களாக, பஞ்சபூதங்களாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய இந்த சுத்த வெளியை உணர்கின்ற தன்மை எவ்வளவு அற்புதமான கொடுத்த இந்த சாமிஜியினுடைய தவ வலிமையினால நம்மளால பாமர மக்கள் கூட இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது பாருங்க. இதுக்காக பெரிய விஞ்ஞானம் எடுத்துக்கணும் இல்ல, மெஞ்ஞானத்தால சாமிஜி அத்தனை மக்களும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த இந்த தவங்கள் இருக்குது பாருங்க. அந்த தவத்தினால அந்த பிரபஞ்ச ரகசியத்தையே நம்மளால உணர்ந்துக்க முடியும். பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது சாதாரணமானதான். இந்த சாமிஜி சொல்லுவாங்க ஒரு பாடல்ல, இறைநிலை இந்த
பேராற்றல்காரனுக்கு எடுத்தாடும் பகடை காய்கள் தானே இந்த மனிதன். இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த மக்கள் எல்லாம் சாதாரணங்க. எத்தனை கோடிக்கணக்கான உயிர்களை பார்த்திருக்கு, இத்தனை கோடிக்கணக்கான உயிர்களை எடுத்திருக்குது, வாழ வச்சிருக்குது இந்த பிரபஞ்சம். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஓரறிவுல இருந்து 6வது அறிவு வரையிலும் வந்த இந்த மனிதன் இந்த பிரபஞ்ச விதிய எப்படியெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். பிரபஞ்ச விதிக்கு உதாரணம் சொல்லணும்னா சுனாமிய அழகா சொல்லலாம். அந்த சுனாமி வந்த போது எத்தனை உயிர்கள், இதெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது, அதுலயே நம்மளே போய் விழுந்துக்கிறது தான். இந்த மாதிரிதான் இருக்கும். இதத்தான் விதி பயன் அப்படிங்கிறதுலயே நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை விதி, சமூக விதி, இந்த பிரபஞ்ச விதின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. அது யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஓரறிவிலிருந்து 6வது அறிவாக இந்த மனித இனம் தோன்றி இன்று வரையிலும் இந்த இறுதியாக பூத்த மலராக இந்த மனிதன் தன்னைத்தானே சிந்திச்சு தன்னுடைய மூலத்தை உணர்கின்ற தன்மையாக மகரிஷி நமக்கு பாடத்துல கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொன்னையும் சிந்திச்சு பாருங்க. இந்த இயற்கை எவ்வளவு அழகாக ஒவ்வொன்னையும் வடிவமைச்சிட்டு வந்திருக்குது. இந்த சூரிய குடும்பத்துல கோள்கள் சுழண்டு வருது, ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம தன்னுடைய ஆற்றலை தனக்கு தக்கவாறு அப்படியே பிரதிபலித்து கொண்டே தன்னுடைய பயணத்துல சுற்று வட்டத்துல அழகாக இயங்கிக் கொண்டு நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கின்ற பொழுது மனம் பரவச நிலையாடும். பஞ்சபூத நவகிரக தவத்துல ஆழ்ந்து நின்னோம் அப்படின்னு சொன்னா இந்த கோள்களாக நட்சத்திரங்களாக அதோட கலந்து நிக்கிறோம் பாருங்க. ஆமஜி சொல்லுவாங்க, நட்சத்திர கூட்டங்கள் நடனமாடும் காட்சிதனை நானகத்தே காணுகின்றேன். இந்த வான வீதியில இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் அப்படியே பிரபஞ்ச களத்துல இணைச்சு கொண்டு வந்தாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. அவங்க வேதாத்திரி மகரிஷி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு விதியும் நிர்ணயம் பண்ணி நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த அகத்தாய்வு தற்சோதனை எவ்வளவு ஆழமா நமக்கு உதவி செய்யுது தெரியுங்களா. இந்த தவம் செஞ்சு முடிச்சதும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், எப்படி இருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன, ஒன்றோடு ஒன்று எதிலிருந்து எது உருவாகி இருக்கின்றது அப்படின்னு நினைத்து பார்க்கவே முடியாது. அறியாமை அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. எதையுமே தெரியல, ஆனா அதோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பாருங்க. இந்த இயற்கை சக்திய உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்குதுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம உட்பட்டு ஒரு அறிவுல இருந்து 6வது அறிவு வரையிலும் வந்திருக்கிறோம். அது திரும்பி நம்ம எப்படி வந்தோம், நம்ம வந்த வழி பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சிவன் ராத்திரின்னு ஒரு நல்ல ஒரு விசேஷம் நடந்துச்சு. எல்லா சிவன் கோயில்லையும் கூட்டம். ஒரு நாளைக்கு அந்த இரவுல எத்தனை சிவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சிவனையும் போய் அபிஷேகம் அதெல்லாம் பார்த்தாங்க. சிவனுக்குள்ளேயே லிங்கோத்பவர் இருப்பாரு, அவரை போய் முழுமையா தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கணும். பிரபஞ்ச சக்தி அந்த 12:30ல இருந்து 1:30 வரையிலும் அளப்பரிய ஆற்றலை கொடுக்குது. அதை நேரா முதுகுத்தண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த ஆற்றலை நீங்க அத்தனை பேரும் வாங்கிக்கணும் அப்படின்னு மிக அழகா தெளிவா இந்த பக்தி மார்க்கம் நமக்கு கொடுத்தது. அப்போ இறைவனுடைய மூலத்தை அடைவதற்கு, அறிந்து கொள்வதற்கு, தெரிவதற்காக அன்னப்பறவையாக பிரம்மா மேல 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 பறந்து போய் பாக்குறாரு. அதே மாதிரி கீழே அடிமுடிய காணணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பன்றி ரூபம் எடுத்து போவாரு. இதுல விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தியில கிடைச்சது. அதையெல்லாம் தாண்டி விஸ்வரூப தவம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்ச துரியாதீத தவம் இருக்குது பாருங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த துரியாதீத தவத்துல ஓரறிவுல இருந்து 6 அறிவாக மனிதன் எப்படி பிறப்பெடுத்திருக்கிறான். அதை விட அற்புதமான தவம் இறைநிலை தவம். அந்த இறைநிலை தவத்துல
ஓரறிவில் இருந்து ஆறறிவாக மனிதன் எப்படி உருவம் எடுத்திருக்கான், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத மிக அற்புதமாக நமக்கு சாமிஜி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திய, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மைய உணர்ந்து பாக்குறப்போ, இதுதான் விதியா, இயற்கை கொடுத்த விதி இதுதானா அப்படின்னு நினைக்கிறப்பவே நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குதுங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம், உயிர் அப்படிங்கிறது என்ன, உயிரை பத்தி நிறைய பிரபஞ்ச தோற்றங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். மாயாவதம் இருந்துச்சு, தன்மாற்ற தத்துவம் இருந்துச்சு, நிறைய தோற்றங்கள் எல்லாமே இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொன்னு கொடுத்தாங்க. கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு கொடுத்தாங்க. இது எல்லாமே விதி பயனாக காலம் கடந்து வந்துகிட்டுதான் இருந்துச்சுங்க. இதுல ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாக்குறது என்னன்னா, இயற்கையை வணங்கணும். அந்த காலத்துல இன்னைக்கெல்லாம் எல்லா டிவி மீடியோ எல்லாம் வந்துச்சுங்க. ஆனா அந்த காலத்துல எதை பார்த்தோம், எதை தேடணும், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திய கடவுள் அப்படின்னு நம்பணும். அந்த கடவுளை எங்கெல்லாம் தேடணும், கடவுளை தேடி பார்த்தது இயற்கையில தேடணும். இயற்கை அழகாக கொடுத்தது. இன்னைக்கு நம்ம நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூ போட்டு காவிரி ஆத்துல வணங்குறோம். நிலம் அப்படிங்கிறதுக்காக மண்பானையில பொங்கல் இட்டு அது தொட்டு வணங்கணும். நெருப்புக்கு கார்த்திகை தீபம் ஏத்தி வச்சு இந்த பஞ்சபூதங்களை, வாயு பகவான், சூரிய பகவான், இப்படி சொல்லி ஒவ்வொருத்தரையும் வணங்குறதுக்கு ஆரம்பிச்சோம். எதுக்காகங்க வணங்கணும், ஏன் வணங்கணும் நம்ம? அப்போ இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தான் மனிதன். அந்த இயற்கையை கண்டு ஒரு பயம் வந்தது. இயற்கை தன்னை மீறிய சக்தி இருக்கின்றது, இயற்கை எதை வேண்டுமானாலும் செய்யும், இயற்கைக்கு அழிக்கக்கூடிய தன்மை, ஆக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது, அழிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்பதை உணர்ந்தான் ஞானி. அதனால சொல்லி வச்சான், இயற்கையை வணங்க வேண்டும், தண்ணியை வணங்கணும், நிலத்தை வணங்கணும், நெருப்ப வணங்கணும், இந்த ஆகாயத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளே ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை உருவாக்கினான். அதனால ஒரு கடவுளாக எல்லாத்தையும் போற்றி வணங்கக்கூடியதாக மனிதன் மாறணும். அதே மாதிரிதான் ஓரறிவு தாவரத்தை பார்த்தாங்க. தாவரம் இன்னைக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கும். அப்போ அந்த தாவரத்தினுடைய பெருமையை உணர்ந்தார்கள். அதனால எந்த ஒரு கோயில்லையும் ஓரறிவாக வளர்ந்த அந்த தாவரத்திற்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அந்த இடத்துல வச்சு வணங்குற ஒரு தன்மையை கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்தந்த தாவரங்கள் உன்னதமா இருக்கும். இப்போ பரணி அப்படின்னு சொன்னா நெல்லிக்காய் மரம் வச்சு வளர்த்துறது. இந்த பிரபஞ்சத்து ரகசியம் இதெல்லாம், இந்த கோள்களினுடைய ஆற்றல் தன்மை இந்த இடத்துல வந்து சேரும். அதனால இந்த மரத்தை, இந்த தாவரத்தை வச்சு நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரிதான் எந்த ஒரு கோயில எடுத்தாலும் ஒரு மரங்கள் அந்த இடத்துல வச்சு ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி அதை வணங்குறதுக்கு கொடுத்தாங்க. அப்போ இயற்கையை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மை எல்லா மனிதர்களுக்கும் வாழையடி வாழையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஒரு தாவரத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிருகங்களை வச்சு வணங்கினாங்க. ஒரு சிவன் அப்படின்னா நந்தி இருக்கிற மாதிரியும், விநாயகருக்கு ஒரு சுண்டலி இருக்கிற மாதிரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்த வச்சு வணங்கினாங்க. ராகு கேது அப்படின்னா ஒரு நாக சர்ப்பத்தை வச்சு வணங்குறது. அப்படி இயற்கையாக தோன்றிய ஒவ்வொரு உயிரினங்களையும் கடவுளாக பார்க்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இயற்கையிலிருந்து உருவான அத்தனையும் ஒரு கடவுளாக பார்த்தோம் பாருங்க, கடவுளாக வழிபட்டோம். இன்னைக்கு வரையில அது நடந்துகிட்டு இருக்குது. இததான் உண்மை என்று உணர்த்தினார்கள்.
இந்த இயற்கையினுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மனித கடவுளாகவே மாறினார். ஒரு கடவுள்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு கொடுத்து இவர்களை கடவுளாக பாவித்து கொடுத்தாங்க. சொல்லுவாங்க இல்லையா, காணாத தெய்வத்தை கல்லிலே தேடினார். கடவுளை எங்கேன்னு தேடி பார்த்தோம். கடவுள்னா எதுங்க? நமக்கு அப்பாற்பட்ட சக்தியை தானே கடவுள் அப்படின்னு நம்புறோம். சாமிஜி அழகா கொடுத்திருப்பாங்க, கடந்து உள்ள போய் பாரு, கடவுளை காண முடியும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம உள்ள தேடுறதே இல்ல, வெளியில தானே தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் அழகா சொல்லி இருப்பாங்க, காணாத தெய்வத்தை கல்லிலே தேடினா, காணாத தெய்வத்தை படையில் போட்டு தேடினா, காணாத தெய்வத்தை பல்லக்கில ஏத்தி தேடினா, காணாத தெய்வத்தை கருத்திலே காணாமல், காணாத தெய்வத்தை கருத்திலா கசடர்கள் காணவே இல்லையே அப்படின்னு ஒரு கவிஞன் ஒரு ஞானி எழுதி இருக்கிறாரு. அப்ப தெய்வம் அப்படிங்கிறது எங்க இருக்கிறது, எதோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியாத கசடர்கள் தான் இன்னுமே கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்ட ஒரு விதின்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா. இந்த விதி பயன் வழியாகத்தான் இயற்கையோடு நம்ம இணைந்து வாழ்வதற்கான வழிமுறைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நேரத்திலயும் சந்தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய விதி ரொம்ப சந்தோஷம், நல்ல அம்சமா கிடைச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் மாறுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, விதி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, என் விதி இந்த இடத்துல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு நம்மளே நொந்து போய்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே சாமிஜி சொல்ற மாதிரிங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையானது, வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன, எதற்காக மனிதன் வந்து தோற்றம் என்ன, மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்கள் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நினைக்கிற மகிழ்ச்சி எல்லாம் நிறைய செல்வம் இருக்கணும், பதவி உயர்வு இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா செல்வாக்கு, அந்தஸ்து, இதத்தான மனுஷன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சாமிஜி அதெல்லாம் நிலையான சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. உண்மையான நிலையான சந்தோஷம் எங்கே இருக்குது? நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அந்த உடல் தயாராகுது அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாம இன்னைக்கு விதி வெளியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இது உண்மையான சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாழ்க்கையில நம்ம முழுமையானத உணரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொன்ன பத்தி புரிஞ்சு பழகிக்கணுங்க. நம்ம சும்மா சாதாரணமா வாழ்றோம், இந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்மையிலும் நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏழ்மையா இருந்தா கூட நேர்மையான முறையோட வாழணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிங்க கோபத்திலும் பொறுமை. எந்த ஒரு கோபம் வந்தா கூட நம்மளை சீன்றதுக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், அந்த இடத்துலயும் கூட ஒரு பொறுமையை கையாளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் மனோபலம், செல்வத்திலும் எளிமை, பதவியிலும் பணிவு. இதெல்லாம் தாங்க வாழ்க்கைக்கு தேவை. நம்ம என்னைக்கு ஏழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சங்கடப்படவே வேண்டாங்கிறாங்க. பணம் பதவி எத்தனையும் இருந்தவங்கனால 4 மனிதர்களுக்கு நல்லவங்களா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாதுங்க. நம்மனால மனதளவுல யாருக்கும் நம்ம துரோகம் செய்யாம வாழறோம் பாத்தீங்களா, அதுதாங்க உண்மை.
இந்த உண்மையான சம்பவத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம தலைமுறைய, நம்மள சார்ந்தவங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மனிதர்கள் நடந்துக்கிறத பாக்குறப்போ நமக்கே சங்கடமா இருக்குங்க. நம்ம ஒரு இடத்துல நிப்போம், இன்னைக்கு வந்துட்டு நீங்கெல்லாம் நடத்துற மாதிரி நானும் நடத்தணும், நீங்க இருக்கிற மாதிரி நானும் இருக்கணும். அந்த போட்டி, பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி இதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி மனிதர்களை பாக்குறப்போ நம்ம கண்கள்ல நம்மளே அறியாம கண்ணீர் வரும் தெரியுமா? என்ன மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க? எவ்வளவோ சிரமப்பட்டு ஒருத்தர் பல இன்னல்களை தாண்டி ஒரு இடத்துல மேல வந்து நிப்பாங்க. சாமிஜி இருக்காங்க, இந்த இடத்துல குருவா மகானா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. நம்ம கண்கள்ல கண்ணீர் அப்படியே பெருகும். இத்தனை இன்னல்கள் தாண்டியா மகான் இவ்வளவு இதை கொடுத்திருக்காங்க நமக்கு அப்படின்னு நினைக்க சொல்லும். அந்த மாதிரிதாங்க ஒரு இடத்துல வந்து மேல நிக்கிறாங்கன்னா ஒரு நிமிடத்துல வந்து அதை தள்ளி விடுவாங்க பாருங்க. இது எல்லாம் வந்து இத நீ என்ன கத்துக்கிட்டியோ அதெல்லாம் நான் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு அம்மா அப்படிதான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரியே நானும் பயிற்சி நடத்தணும், எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. சரிங்க அம்மா சொல்லித்தரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கத்துக்குங்க. நான் எனக்கு சாமிஜி என்ன கொடுத்தாங்களோ அந்த அறிவுக்குள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். அப்பதான் அது இல்ல, எனக்கு எல்லாத்தையும் நீ என்னென்ன உள்ள வச்சிருக்கிற 25 வருஷம் நீ என்ன கத்துக்கிட்டு எல்லாமே எனக்கு நீ சொல்லி கொடுக்கணும், சொல்லு நான் நோட்ல எழுதிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து அப்படி நின்னாங்க. அப்பதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு இது ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட அவ அவரு நல்ல காளி தேவியோடயே வாழ்ந்தவர். அவர்கிட்ட போயே ஒரு மருத்துவர் போயே நீங்க காளி தேவிய பாத்திருக்கிறீங்களான்னு கேட்டாராம். பாத்திருக்கிறேன். பேசி இருக்கிறீங்களா? நான் கண்டிப்பா பேசிக்கிட்டுதான் இருக்கிறேன், இதை இப்ப கூட என் பக்கத்துலதான் நிக்கிறாங்க அப்படின்னு பரமஹம்சர் சொன்னாராம். அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாராம், இங்க காட்டுங்க, நானும் அந்த காளி தேவியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பரமஹம்சர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நான் மருத்துவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நானும் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்னை மருத்துவராக்கி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே மருத்துவர் சொன்னாராம், அது எப்படி நீங்க மருத்துவர் ஆக முடியும், அதுக்கு படிச்சிருக்கணும், மருத்துவ படிப்பு எடுத்து படிச்சிருந்தா தானே மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதே போலதான் இந்த ஆன்மீகத்தை நீங்க படிச்சிருக்கணும், இந்த காளி தேவியோட உண்மையா புரிஞ்சிருந்தீங்கன்னா தான் காளி தேவிய கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தானுங்க ஒருத்தர் இன்னைக்கு என்ன செய்யறாங்களோ அவங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிற சேர தான் எனக்கு வேணும், அந்த அந்த பதவிக்கு தான் நான் போகணும், அவங்க கிட்ட இருந்து நான் புடுங்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை தானுங்க இந்த விதியவே மாத்துதுங்க, அவங்க கர்மாவை களங்கப்படுத்துதுங்க. மனவளக்கலை அன்பர்கள் அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. மனவளக்கலை அன்பர்கள் அன்பு கொண்டு அரவணைத்து இன்சொல் பேசி உயிரையும் அறிவையும் அறியச் செய்யும் நற்பணியை செய்வோம் சமூகத்தொண்டாய். அப்படி வாழுகின்ற மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயல்கள் எப்பொழுதுமே கர்மாவுக்கு களங்கத்தை கொடுக்கவே கொடுக்காது, நல்லதை மட்டுமே செய்யும். அவங்களுடைய சந்ததியினருக்கு மட்டுமில்ல, அவங்களை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதையே கொடுக்குமா. அந்த மாதிரிதான் மனிதர்கள் வாழ பழகிக்கணும்னு சொல்லுவாங்க. மனிதர்களுடைய வாழ்க்கையிலங்க ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. நம்ம சும்மா சாதாரண ஒரு சின்ன குட்டி வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிற பெருமை என்னைக்குமே வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன உருவம், மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித வாழுகின்றேன். மனம் அப்படிங்கிற மிகச்சிறிய ஒரு மனித உருவத்துலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த இயற்கை சாதாரணமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இயற்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இயற்கை
அளப்பரிய ஆற்றல் மிக்கதுங்க. அதற்கு மூலமாக எதை சொல்றாங்க சாமிஜின்னு பாத்தீங்கன்னா, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த எண்ணம் தான் இயற்கையினுடைய சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். இந்த 2 வரிகளை மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அப்ப எதை நீ நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையவே நமக்கு உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. இந்த இயற்கை நம்மளுடைய எண்ணத்திற்கு கட்டுப்பட்டு வரும். எந்த ஒரு எண்ணத்தை நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கு இயற்கை ஒத்த உதவியாக இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு இடத்திலும் நல்லதை நீங்க நினைங்க, தீய எண்ணங்களை ஒரு பொழுது நினைச்சிடாதீங்க. எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளி என்றாலும் அது விழும் இடமோ அகண்டாகாரம். அதனால ஒரு சிறு துளி தானே இந்த எண்ணத்தை நினைச்சிட்டோன்னு தீங்கான எண்ணத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது விழுந்த இடம் இந்த பிரபஞ்சங்க. இந்த அகண்டாகாரத்துல போய் விழுந்து நிற்கும். அது அதற்குன்னு ஒரு விழுந்த எண்ணம் சும்மா இருக்காதுங்க. ஏதோ ஒரு வடிவம் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல அதனுடைய செயலையும் விளைவையும் காட்டிவிடும். அதனாலதான் சொல்றோம், தயவு செஞ்சு மனவளக்கலை அன்பர்கள் இடத்துல எந்த ஒரு மனிதர்கள் இடத்திலுமே நமக்கு தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகள் ஒரு பொழுதுமே வரக்கூடாது. எல்லா இடத்திலயுமே நல்லதை மட்டுமே நினைக்கணும். ஒவ்வொன்னையும் பெருமையா நினைச்சு பாருங்க. மனிதர்களுடைய வாழ்க்கையில பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. இந்த உடல் அப்படிங்கிறது இயற்கை கொடுத்ததுங்க. இந்த மனம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு நகத்தை கூட நம்மளால உருவாக்க முடியாது, ஒரு முடிய கூட நம்மளால உருவாக்க முடியாதுங்க. அத உணரணும். இந்த இயற்கையினுடைய படைப்பு இந்த மனித உருவம். இந்த மனித உருவத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், இந்த மனித உருவத்தை கொண்டு எப்படி வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷங்களும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடல் அப்படின்னா என்ன, இந்த உயிர் அப்படின்னா என்ன, இந்த மனம் அப்படின்னா என்ன, இதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் தானே மனவளக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த முழுமையான விளக்கத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உடல் அப்படிங்கிறது எத்தனை கோடிக்கணக்கான செல்களால் ஆனது இந்த உடல். இந்த உடலினுடைய இயக்கங்கள் என்ன, இதே எவ்வளவு அளப்பரிய ஆற்றலாக இருக்கின்றது. இதோட இயற்கை இணைஞ்சு நிக்குது பாருங்க. இயற்கையிலிருந்து வரக்கூடிய கோள்களிலிருந்து வரக்கூடிய சஞ்சாரமே நமக்குள்ளாக இருந்து இயங்கி கொண்டிருக்கின்றது, ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கோயில்கள் எத்தனையோ உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா? போறீங்க, எந்த இடத்துல போனீங்கனாலும் பஞ்சபூதத்தினுடைய சக்தி எடுத்துக்கிறோம், நவ கிரகங்களுடைய சக்தி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்கிறதுக்காகத்தான் கோயில நவ கிரகங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நவகிரகங்கள் மூலமாக இந்த உடல்ல எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தானே சாமிஜி அத்தனை தவங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப உடலை பற்றியும் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த உயிரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உயிரினுடைய பெருமைய, உயிரினுடைய சக்திய, உயிரினுடைய உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிரபலமான மருத்துவமனை வாசப்படியில போய் நின்னு பாருங்க. அங்க போய் நின்னீங்கன்னா உயிர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உண்மையாலுமே வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வுங்க. அண்ணனுக்கு அடிபட்டு கொண்டு போய் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி இருக்கிறோம். அங்க போய் முடியாது அப்படின்னு சொல்ல காலத்துல சாமிஜிட்ட மன்றாடுறேன், சாமிஜி நீங்க தான் உயிரை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே, தவம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஐசியூக்குள்ள யாரு போனாலும், டாக்டர்ஸ் போனாலும், நர்ஸ் யாரு, சிஸ்டர்ஸ் யாரு போனாலும் அந்த உருவத்துக்குள்ள மகரிஷி உள்ள போறாங்க. மகரிஷி நீங்க உள்ள போறீங்க, அண்ணனுடைய உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே தான் இருக்கும். உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் கிடைச்சது. அப்போ சாமிஜி உள்ள போறப்பெல்லாம் சாமிஜி நீங்களே வந்து அந்த உயிரை மீட்டு கொடுக்கணும், குழந்தைகள் இருக்கிறாங்க பாக்கணும், என்ன ஒரு நினைவில்லாத நினைவை கொண்டு வாங்க அப்படின்னு மன்றாடி இருக்கிறப்போலாம் அவர் கந்தப்பன் டாக்டர் சொல்லுவார், நீங்க மகரிஷியினுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனாலதான் உங்களை நான் இந்த ஐசியூக்குள்ளேயே அனுமதிக்கிறோம்மா, நீங்க முடிஞ்ச அளவு பயிற்சியை கொடுங்க,
இந்த கை கால்கள் வர்றதுக்காக முடிஞ்ச அளவு பயிற்சியை கொடுங்க அப்படின்னு எங்களை உள்ளேயே உட்கார வச்சிருவாங்க. அவ்வளவு பயிற்சிகள் கொடுத்து நாளுக்கு நாள் மேல கொண்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஆனா இது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனோம், நல்ல முழுமையா இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரங்கிற ஒரு சந்தோஷம் நிறைவு இருந்தாலுமே அங்க நடந்த நிகழ்வுகளை நினைக்கின்ற பொழுதே மனம் அப்படியே பதைக்கும் பாருங்க. தினமும் 2 4 இப்படி பல கணக்கான உயிர்கள் ஆம்புலன்ஸ் வந்ததுனாவே அந்த சத்தத்தை கேட்டா நமக்கு ஒரு பதைக்கும். கடவுளே என்ன ஆச்சு, வருவாங்க அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சுன்னு தூக்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஒருத்தர் அடிபட்டு கூட்டிட்டு வர்றாங்க, எடுத்துட்டு வர்றாங்க. அது பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி ஃபர்ஸ்ட் திருமணமாகி மனைவி 7 மாத கர்ப்பிணி. முந்தின நாள் கட்டிசாத விருந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் இவரு அந்த கட்டட இன்ஜினியர் மேல கட்டடத்துக்கு மேல போயிருக்கிறாரு, அப்படியே கீழே விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வர்றாங்க, உள்ள கொண்டு போறப்பவே ஒண்ணுமே இல்லை. அந்த பொண்ணு அந்த கண்ணாடி வளையல் பூவு இதெல்லாத்தோட அப்படியே வருதுங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒண்ணு இல்ல, லேசான அடிதாம்மா, உள்ள ஐசியூல வச்சிருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணை சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை எப்படியோ கூட்டிட்டு போக வச்சிருங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் எடுத்துட்டு போறப்போ அந்த உள்ள இருந்து அந்த அந்த உருவத்தை அந்த பாடியை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க உறவினர்கள் எல்லாரும் கதறாங்க. அந்த பொண்ணுடைய அண்ணன், என்னுடைய மாப்பிள்ளையினுடைய உயிரை எப்படியாவது கொடுங்க, எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல டாக்டருடைய காலை பிடிச்சுக்கிட்டு கதறாங்க. எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அமெரிக்கா கொண்டு போகணுமா, எத்தனை லட்ச கோடி கணக்குல செலவு பண்றேன் நானு, எந்த பிளைட் வேணாலும் இந்த நிமிடத்துல புடிச்சு கொடுக்குறேன், எங்கேயோ கூட்டிட்டு போய் எங்களுடைய மாப்பிள்ளையினுடைய உயிரை காப்பாத்தி கொடுங்க, என் தங்கச்சி வீட்டுக்கார நான் உயிரோட பாக்கணும் அப்படின்னு அந்த பையன் கத்தன கதறல் இருக்குது பாருங்க. அது ஒரு புறம் இல்லாம அந்த பையனுடைய அண்ணன் அவர் சொல்றாரு, புடிச்சுக்கிட்டாரு, காலை புடிச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த கந்தப்பன் டாக்டர் அவரை புடிச்சுக்கிட்டு காலை புடிச்சிட்டு கதறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான், நான் என் குடும்பத்தை மனைவிய பையனை பார்த்துட்டேன், என் தம்பி கல்யாணம் ஆகி அந்த குழந்தைய பார்க்க கூட இல்ல அவன், அதனால என்னுடைய ஹார்ட் எடுத்து அவனுக்கு வைங்க, என்னுடைய ஹார்ட் எடுத்து வச்சு அந்த உயிரை நீங்க காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சினாரு பாருங்க. அப்போ கண்ணீர் மல்க அந்த மருத்துவர் சொல்றாருங்க, இதெல்லாம் இயற்கையினுடைய விதி, இதெல்லாம் கடவுள், நான் ஒரு கருவிதான், இதுல எதுவுமே இல்ல, இதெல்லாம் இயற்கை நடத்துகின்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக இருக்குங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாம பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என்று உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்வதுதானே வாழ்க்கை, இதுதானே இயற்கை விதி. இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்க. இந்த இயற்கை விதிய புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைய மிக அழகா நடத்திட்டு போலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது என்னங்க, எல்லாத்துக்கிட்டையும் மனித நேயத்தோட மனிதத்துவத்தோட வாழ்றது தானே. இதைத்தானே சாமிஜி நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சியில உடற்பயிற்சியும் தியானமும் காயகல்பமும் அகத்தாய்வும் தற்சோதனை, தன்னைத்தானே சோதனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஆய்வு கொடுத்துக்க வேண்டாம், நம்மளே சோதனை பண்ணிக்கிட்டீங்க, நம்மளே ஆய்வு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல கிடைக்கின்ற ஒரு வெளிச்சம் இருக்குது பாருங்க, அதுல கிடைக்கின்ற ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம இயற்கையை பத்தி புரிஞ்சுக்கலாம், இந்த இயற்கையோட இணைஞ்சு வாழலாம். இந்த சமூகத்திற்கும் நமக்கும் இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கான வழியை கொடுக்கறது தான் நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை பயிற்சி. இந்த இயற்கை விதியை ஒவ்வொருவரும் உணர்ந்து இயற்கையோடு இணைந்து இயற்கை முறையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கையின் படைப்பை, இயற்கையின் உன்னதத்தை
ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும், அருள் புரியட்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இதுவரை செவிமடித்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்களை நீண்ட நாள் பாக்குறது மாதிரி இருக்கு. எனக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆமா, உங்க ஸ்பீச் எப்பவும் போல ரொம்ப சிறப்பா இருந்தது. இயற்கை விதி, இப்ப இயற்கை விதியை சொல்லையில நீங்க சொன்னீங்க விதி காலத்துக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா. விதி காலத்திற்கு உட்பட்டது. அந்த காலத்தை தான் நீங்க மகிழ்ச்சியாக நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் அழகா பிரித்து சொன்னீங்க. இப்ப அதுக்கு சுய நிர்ணய விதி, சமூக விதி, பிரபஞ்ச விதி. ஆனா மத்த ரெண்டு விதி நீங்க சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேம்மா. அது நான் இன்னும் அதுல இருந்து மாறுபடணும்னா நான் ஆனா அந்த பிரபஞ்ச விதியை சொல்ல இல்லம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும், இவ்வளவு அழகா எல்லாத்தையும் எடுத்து சொன்னா கூட அந்த பிரபஞ்சம் நம்மளுடைய சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம் எதையும் பாக்குறது இல்லை. அது சீற்றம் வந்தா ஒரு இடத்துல நொறுக்குச்சுன்னா பூராத்தையும் நொறுக்கி எடுத்துருது. இப்போ ஒரு கிராம பெண்க, நான் கிராமத்துலதான் இருக்கேன். மழை பெஞ்சு அறுக்க போற சமயத்துல எல்லாரு இதையும் கெடுக்குன்னு நான் சொல்லல. அது இயற்கையுடைய நீதி. அவங்கவுங்க அழுகுறாங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு. நமக்கு பார்க்கையில நீங்க ஆஸ்பத்திரி சொன்ன கதை மாதிரி இருக்கு எனக்கு இப்ப இங்க இருக்குது. அப்படிங்கலமா இது மழை இல்லாத காலம்தான். ஆனா இவங்கெல்லாம் கிராமமேவா தப்பு செஞ்சிருக்கோம். அந்த பிரபஞ்ச விதி 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச விதிக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. இருக்க வளர்ந்துகிட்டே இருக்கிறது மாதிரி இருக்குமா. அந்த பிரபஞ்சம் எதுலயாவது ஒண்ணுல எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தாதான் எல்லாரும் மாறுவோமோ என்னமோன்னு தெரியல. வாழ்க வளமுடன். நல்ல பதில் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள். எப்படி நமக்கு ஒரு கர்மா வேலை செய்யுது இல்லைங்களா? நம்மளுடைய இந்த கருவமைப்புக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் இந்தந்த இடத்துல இதுதான் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி, இந்த சமூகம் இந்தந்த நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு விதி இருக்குது. இந்த இடத்துல எடுத்து அள்ளிக்கிட்டு போறதும் சுருட்டிக்கிட்டு போறதும் அது அந்த இடத்துல யாருன்னே அது பாக்காதுங்க. அந்த அதுதான் ஏம்மா யாருன்னே பார்க்காம எல்லாரையும் ஒன்னா கொண்டு போகுது. நீ ஏம்மா நீ எல்லாருமா அந்த சஞ்சீதம் பிராப்தம் எல்லாரும் ஒரே மாதிரியா செஞ்சிருப்பாங்க. அது பிரபஞ்சம் செஞ்சதுமா, நம்ம செஞ்சது இல்ல. நம்மளுக்குதான் அந்த சஞ்சீத கர்ம வினை எல்லாம். பிரபஞ்சத்துக்கு அது இல்லைங்க. தன்னுடைய உருண்டோடுற காலத்துல, தன்னுடைய உருண்டோடுற சக்தியில எதை பெரட்டி எடுத்துட்டு போகணுமோ அதுதான் அதனுடைய வேலையே. இதத்தான் பிரபஞ்ச விதி. அது நிர்ணயம் பண்ணது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கோள்கள், பிரபஞ்சங்கள், நட்சத்திரங்கள் உருண்டு இது எல்லாமே ஒவ்வொன்றும் அச்சு மையமா வச்சுதானே சுத்திட்டு இருக்குங்க. சூரியனை வச்சு இந்த கோள்கள் சுத்துற மாதிரி இந்த கோடான கோடி சூரிய குடும்பங்களும் ஒரு அச்சை வச்சு, ஒரு மையத்தை வச்சு சுழண்டு ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? அதத்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இத நமக்கு நினைச்சவே பார்க்கவே முடியாது. அந்த அளவு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி சூரியனை வச்சு மையமா நம்ம 9 கோள்கள் சுழண்டுகிட்டு இருக்குதோ, இந்த சூரிய குடும்பத்தை போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு மையத்தை வைத்துதான் சுழண்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதற்குண்டு ஒரு விதி இருக்கும் இல்லைங்களா? இந்த விதியில இந்த சூரிய குடும்பம் இப்படி மாறணுங்கிற ஒரு விதி, இதுதான் பிரபஞ்ச விதின்னு சொல்றதுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். எனக்கு தெரிஞ்ச அளவுல புரியுது. இல்ல கண்டிப்பா அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதெல்லாம் ரைட்மா. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க பிரபஞ்சத்துக்கு, அதாவது பஞ்சபூதங்களுக்கு அது வணங்குறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா பஞ்சபூதங்களுக்கே கோயில் இருக்குல்லம்மா. அந்த கோயில் எதனால? பஞ்சபூதங்களுக்கே குறித்த ஒரு கோயில்.
திருவண்ணாமலை, காலாஸ்திரி, சிதம்பரம், ஆமாங்க. திருச்சி, ஆமா. அந்த மாதிரி. அங்கெல்லாம் ஒவ்வொரு சிவனை வச்சு அந்த இடத்த போய் வணங்குங்க. நீரை வணங்குங்க, நெருப்ப வணங்குங்க. நமக்கு இல்லைன்னா அதை பத்தியே ஒண்ணுமே தெரியும். அறியாமையில தானே மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் இந்த காலத்துல. அதனால ஒவ்வொரு கோயில வச்சு இந்த இடத்துல இதையெல்லாம் இப்ப திருவானைக்காவல்னா ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி நீங்க தண்ணி கடியில தான் அந்த சிவனை வச்சிருப்பாங்க. ஆமா. நீரினுடைய நீரை நினைச்சு வணங்குங்க. போறப்பவே கால்ல தண்ணி நினைச்சுட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போகும். அப்ப நீருக்கு ஒரு பெருமை, நீருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்ததுதான். இப்ப கோயில்கள் மதங்கள் எல்லாமே கடவுளால் உருவாக்கப்பட்டதா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா? சிலைகள் யாரால் வடிவமைக்கப்பட்டது? மனிதர்களால, ஞானியர்களால, ரிஷிகளால. இதை உணர்ந்தார்கள், அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தார்கள், அதைய வருங்கால மக்களுக்கு புரிய வச்சாங்க. அதான் காணாத தெய்வத்தை கல்லிலே தேடினார், காணாத தெய்வத்தை படையல் போட்டு தேடினார். அசுரர்கள் காணவே இல்லையே, கடைசி வரையிலும் தெய்வத்தை காணாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்கே இருக்கிறது கடவுள் அப்படின்னு தேடுங்க. அதை தேடுவதற்காகத்தான் மனவளக்கலை. நல்லதுமா. ஆனா நீங்க கடைசியா சொன்னீங்க உயிருக்கு பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம். நீங்க கடைசியா சொன்ன கதை வந்து ரொம்ப மனசு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. கதை இல்லைங்கம்மா, உண்மை. வாழ்க்கையில நடந்து நான் கண்ணால பார்த்த உண்மை அது. அது நம்மள அறியாமலே வந்துருச்சு. யார ஒருத்தர் இதயத்தை குடிப்பேன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். அதெல்லாம் இப்படியா மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு இல்லம்மா, இப்ப இன்னும் அழியாம அது அப்படியே இருக்குது ஒரு சிலர்கிட்ட எல்லாம். அது ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுக்காகவே ரொம்ப எங்களுக்கே உங்களை பார்த்து எங்களுக்கே அழுக வந்துருச்சு. அந்த மாதிரி இதயத்தை நம்ம கொடுக்கும் போது அந்த இதயத்திற்கு அப்ப அவ்வளோ வலிமை இருக்கு, அவ்வளோ தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் கொடுக்குறேன் சொல்லும் போது அந்த அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் யோசனை பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இப்ப வரோம், ஒருத்தர் வேலை சாப்பாடு இல்லைன்னா போட்டுடலாம், நம்ம தான் உறுப்பை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா. நீங்க சொன்னது நீங்க சொன்னது ரொம்ப எனக்கே அழுகையா வந்துச்சு. எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு மனுஷங்க. இன்னும் மனித நேயம் இருக்கு. இந்த மாதிரி மனவள கலை எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா எதெல்லாம் ஒரு மாற்றம் வரும். சாமிஜி கிட்டதான் சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் மாத்தி கொடுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. அடுத்தது ரியல்மி C21 உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு. உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உங்க பேருமா? சென்னையில இருந்து பேசுறேங்கம்மா, லீலா சுந்தரன். என் பேரும் லீலாதாம்மா. உங்க பேரும் லீலாதானா? அம்மா பேரும் பேசுங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு எல்லாமே நான் ரொம்ப அந்த தெய்வத்தை மனிதன் எங்க எல்லாம் தேடினான்ற விளக்கம் சொன்னீங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் உயிரை பற்றி இப்ப சொன்ன அந்த உறுப்பு தானம் மனசு ரொம்ப கரை வச்சிருமா, அது உருக வச்சிருச்சு. இது சில விஷயங்கள் இந்த பிரபஞ்ச விதி சமுதாய விதி சொன்னீங்க இல்லைங்களாம்மா, அதுல சில வீட்டுல சமுதாயமும் பிரபஞ்ச விதியும் கொஞ்சம் புரிஞ்சுதுமா. இப்போ வீட்டுல சில நடக்கக்கூடிய இந்த துன்பங்களும் துயரங்களுக்கும் என்ன தவம் பண்ணாலும் சில இடத்துல விடை காண முடியாம ஒரு இது வருதேம்மா, மனசு கரையவே எப்படின்றது தெரியாம. அது எப்படிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது அந்த இழப்பு ஏற்படும் போது, துயரம் வரும்போது, வீட்டுல எதிர்பாராம நடக்கும்போது அதை ஏத்துக்கக்கூடிய மனசு, அது விடை தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த நேரம். அது எப்படிமா? அதுதானே விதின்னு சொல்றேங்க. அதத்தானே விதின்னு சொல்றோம். என்ன நிகழ்வு நடக்குதோ அததான் என்னுடைய விதி, நான் அனுபவிக்க வேண்டிய விதி அப்படின்னு சொல்றோம். அந்த விதியை நினைச்சு நொந்து போயிடுறோம் பாத்தீங்களா? ஆமாங்கம்மா. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இத அடுத்தவங்களுக்கு நடந்தா அத நினைக்கிறதே இல்ல நம்ம. இந்த மாதிரி நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்களுக்கு நடக்குது. நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நிகழ்வு நடந்துருது அப்படின்னு சொன்னா இது நமக்கு மட்டுமும் நடக்குதுங்க, உலகத்துல எத்தனையோ மக்களுக்கு நடக்குது. ஆனா அந்த பொது மனம், ஒரு உயர்ந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. ரமண மகரிஷி என்ன பண்ணாருங்க,
அவருக்கு வந்தத மயக்க மருந்து கொடுத்து தனக்கு அந்த இது பண்ணுன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் வலிக்கிற உணர்வு இருக்குது இல்ல, எனக்கு மயக்க மருந்து கொடுக்காமயே அந்த இதை அகற்றுங்க அப்படின்னு கொடுத்தாரு இல்லைங்களா? அப்ப அந்த எல்லா உணர்வுகள், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் வரக்கூடிய உணர்வுகளை நாம உணரணும். எனக்கு மட்டும் வந்துருச்சு, என்னுடைய விதி என்ன என்கிட்ட விளையாண்டுருச்சு அப்படின்னு நொந்து போகாம அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அந்த நேரம் வந்து அந்த அறிவுக்கு எட்ட மாட்டேங்குதுமா, அந்த துயரம் மட்டுமே தோணுதே தவிர அந்த அறிவுக்கு எட்ட மாட்டேங்குதுமா அந்த நேரம். அதுதான் இப்போ புரிய வச்சுங்க. இப்போ உண்மைமா, இப்ப நல்லா புரிஞ்சுதுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய உதாரணம் சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க தொண்டு சிறக்கணும்மா இன்னும் நிறைய. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு ஹார்ட் டச்சிங் பிரசன்டேஷன்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஒரு வரிகளும் அப்படியே நிஜமா மனதுக்குள்ளர ஆழ்ந்து போச்சுங்கம்மா. இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இப்படி நடந்தா இதுதானா, இத்தனை விதிகளா, இத்தனை சட்டங்களா, இயற்கை என்பதனுடைய தன்மை, அதனுடைய அதாவது என்ன சொல்றது, அகண்டாகாரம் என்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்க கேட்க நம்ம சும்மா ஒரு தூசுதாங்கம்மா, இறை துகள் தான் நம்மெல்லாம். அப்ப இயற்கை என்பது எவ்வளவு பேரண்டம், எவ்வளவு பெரிய அகண்டாக்காரம், எவ்வளவு பெரிய பிரம்மம், அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்கம்மா. உண்மையிலே நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அப்படியே ஆழ்ந்த சிந்தனைக்கு எங்களை கொண்டு போயிடுச்சுமா. உண்மையிலே உங்களுடைய அந்த மன கவலைப்பட்டது நல்லா நாங்களும் உணர்ந்தோம். அம்மா இப்ப எல்லாம் பொதுவா 20 வருடங்கள் ஆகுது மனவளைக்கலைக்கு வந்து. பொதுவா அந்த சீரியல்ஸ் பாக்குறத விட்டு இப்ப 6-7 வருஷம் ஆயிருச்சு. ஏன்னா அதுல மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒருத்தரை கொலையே பண்ணணும்னா நினைக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால மனவளக்கலை அன்பர்களால தாங்க முடியல. ஏன்னா நம்ம தவம் பண்ணி ஒவ்வொரு உயிரையும் நம்ம உயிர் போல நினைக்கிறோம். அப்படிங்கும் போது அதை நம்மளால ஒத்துக்க முடியல. அம்மா சொன்னாங்க, அதாவது கிருபாநிதி அம்மா உங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு கிராமத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறது கேட்டாங்க. அதுக்கு ஒரு தடவை மகான் சொன்ன பதில் இதுதான். ஒரு வாழ்க்கை என்ற பயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பஸ்ல போறாங்க. நிறைய பேர் தான் போறாங்க. ஒரு 2 ஊர் தாண்டினோடனே 2 பேர் இறங்கிடுறாங்க. 3ஆவது ஊர் போறப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரை ஒரு இடையில இருக்க ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் அந்த ஊருக்கு தான் போகணும், ஆனா எனக்கு திடீர்னு போன் வந்துருச்சு, நான் இந்த ஊருக்கு கிளம்பி இறங்கிடுறேன்னு இறங்கிடுறாங்க. இந்த மாதிரி இயற்கை என்பதின் சட்டம் அவங்களே இறக்கி விட்டுட்டு அடுத்து செல்லும் போதுதான் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிடுறதாக இருக்கு. அப்ப இயற்கைக்கு தெரியுது யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் எந்த விதத்துல எப்படி கொடுக்கணும். அப்ப அந்த இறங்கின வாசத்துல இறங்குறவரு சொல்றாரு, நீங்க போன பஸ் தாங்கன்னு சொல்லும் போது, ஐயோ என்னை ஆண்டவை காப்பாத்திட்டான் அப்படிங்கிறாங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது, நமக்கு தெரியாது. இது மகான் சொன்ன வார்த்தைகள் அம்மா, சரியா? நமக்கு தெரியாது, காரணம் தெரியாது. ஆனா அவர் கரெக்டா துல்லியமா அந்த வேலையை நமக்கு செஞ்சிருவாங்க. சோ இதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசிரியர்கள் முன்னாடி அவர் மௌனத்துல இருக்கும் போது நாங்க கேட்கிறப்ப சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா. மகான் இருக்கும் போதே அதிகமான நேரம் நானு மௌனத்துல இருந்தது உண்டு நாட்கள். அப்ப நான் கேட்டது எனக்கு இந்த ஞாபகம் வந்ததுமா. அதனால அவங்க இயற்கையில சொல்லுவாங்க, சாமி கண்ணு குருடு, சாமிக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல, அதெல்லாம் கிடையாது. சாமி என்பது நாம என்ன செய்தோமோ அது. நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, என்ன சொன்னீங்கன்னா, எப்ப எப்படி எதனால எந்த ரூபத்துல எப்ப வேணாலும் வரும். அதனால எண்ணத்தில் பங்கு நீங்க வச்சுக்கோங்க, எப்பயுமே வச்சுக்கோங்க. என்ன நினைச்சிட்டோம்னா அது புள்ளி எங்க முடியுதுன்னு நீங்க அகண்டாகாரத்துல முடியுதுன்னீங்க. அற்புதம்மா, வாழ்க வளமுடன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. 2வது, என்னுடைய பையன் கொரோனால இறக்கும் போது இறுதியாக அவர் சொன்ன வார்த்தைகள் அம்மா 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 என்று சொல்லி கடைக்கண்ல தண்ணீர் வந்ததாக டாக்டர் சொன்னாங்க. நான் அவனை நேரடியா பார்க்க முடியல, நான் சென்னையில இருந்தேன், அவன் தேனியில இருந்தான், என்னால பார்க்க முடியல. அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு எனக்கு உங்களுடைய அந்த ஹார்ட் டச்சிங் அந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு உணர்த்திக்கிட்டீங்கம்மா. ரொம்ப அற்புதங்கம்மா. நான் ஓவர்கம்மாய் வந்துட்டேம்மா. இது விதிதான், சரியா? என் பையனுடைய ஷோல் என்னோட தான் இருக்குது, என்னை ஆசீர்வதிக்குது, என்னை வழி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற தன்மைக்கு நாங்க வந்துட்டேன்.
சோ நோ ப்ராப்ளம்மா. எல்லோருடைய கஷ்டங்களையும் நம்ம கஷ்டமா நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை மகரிஷி நமக்கு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன் லீலாவதி அம்மா. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி குமார் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பேசுறதே ரொம்ப நினைவா இருக்குமா. அடுத்ததாக அருள்நிதி ராதாமா, ஆர்பி ராதாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. நன்றி ராஜேஸ்வரிமா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். லீலாவதிமா வாழ்க வளமுடன். பரமத்தில அம்மா வாழ்க இருக்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்னும் உங்க ஸ்பீச் எப்பவும் போல அற்புதமா இருந்துச்சுமா. இன்னைக்கு நீங்க அந்த சம்பவங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசை நெகிழ வச்சுது. நண்பர்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நம்மளே அந்த இடத்துல இருந்து நேர்ல பார்த்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டு வந்துருச்சு. எல்லாமே சொல்ற மாதிரி நீங்க நல்ல டாபிக் நல்ல அற்புதமா எடுத்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நல்லா இருந்துச்சுமா. சுபநிதியமாக்கும் அவங்க தாண்டி இவங்க சொன்னதும் அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுச்சு. ஓ இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றிங்கம்மா. அற்புதமான ஸ்பீச், அற்புதமான தலைப்பு. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மனசு நெகிழ வச்சுட்டீங்க இன்னைக்கு அந்த இதெல்லாம் வச்சு. நன்றி ராஜேஸ்வரிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கண்ணம்மா ஆலியாரம். கண்ணம்மா நீங்க பேசலாமா? கண்ணம்மா ஆலியார், உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குது. ஆமா, எப்பொழுதும் போல ஒரு சிறப்பான உரைங்கம்மா. இன்னைக்கு மனசு எல்லாமே நெகிழ வைச்ச உரைகளை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமும் சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் நடக்கணுங்கம்மா. அதே மாதிரி நடக்கணும், நடப்போம். அம்மா நீங்க சொன்னீங்களே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கு கோயில் சொன்னீங்கம்மா. அதுல பஞ்சபூத நவகிரகம் செய்யறவங்களம்மா. ஆமாங்க. அதுவே போதும் இல்லைங்கம்மா? ஒரு கோயிலா போகணுங்கிறது இருக்குங்களாம்மா? போதுமா? பஞ்சபூத நவகிரக தவமே போதும். சாமிஜி அதான் நமக்கு கொடுத்துருக்காருங்க. அதாங்கம்மா. பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் நீங்க நினைச்சு வணங்குனீங்கன்னாவே போதும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. அதோட கோள்களோட ஒன்றி அது நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே போதும். பிரபஞ்சம் அளப்பெரிய ஆற்றலை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா போதும். சரிங்கம்மா. சிறப்பான உரைங்கம்மா. உண்மை ஒண்ணும் எதுவுமே மறக்க முடியாத அளவுக்கு நீங்க பதிச்சு வச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுமா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக மோகனா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? மோகனாமா. அடுத்த அன்பராக ஷீலா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசுங்கம்மா. ஷீலாமா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. இதோட உரை நல்லா இருந்துச்சுங்கம்மா. என்னோட வாழ்க்கையில நடந்ததை கேட்கதான் உங்களுக்கு கேள்வி கேட்கணுங்கம்மா. என் கணவர் 1.5 வருஷம் ஆகுதுமா என் கூட பேசி வீட்டுல சாப்பிட்டு நானும் என் பொண்ணும் தனியா விதவை மாதிரி வாழ்ற கோலமா இருக்குதுமா. அழுகாதீங்க அழுகாதீங்க. இருக்கிறாருமா. அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் தப்பான வார்த்தைகளா கோபமாவே என்கிட்ட பேசுறாரு. நானும் தவம் செய்யும் போதெல்லாம் வாழ்த்திட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்ககிட்ட கேட்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்கம்மா. நடக்கிறத கவனிங்க. உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்க பாக்காதீங்கம்மா. எனக்கு ஐயா சொன்னது அதுதான். நீங்க உங்களுக்கு நடக்குது, நீங்க வெளியில நின்னு பாருங்க. உங்க உடம்ப விட்டு நீங்க வெளியில நின்னு பாருங்க. இந்த அதாவது கணவர் இருந்து நம்ம பக்கத்துல இல்ல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க. கணவரே இல்லாத பெண்களை பாருங்க. சின்ன வயசுல கணவரை இழந்து இன்னைக்கும் தன்னுடைய உழைப்பால தன்னுடைய குழந்தைகளை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். நான் இருந்து என் குழந்தைய நான் கவனிக்கிறேன். ஹலோ கேட்கலாமா?
சவுண்ட் கேட்கலைங்களா? இப்ப கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா? இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்கம்மா. கேக்குது. எதையுமே உங்களுடைய கஷ்டம் நீங்க பார்க்கவே வேண்டாம். அதான் விதினா இதுதானே, இதை நான் அனுபவிக்கணும்னு விதி இல்லையா? ஆமாங்க ஆமாங்க அப்ப உங்க உங்க கணவர், நாம நல்லவங்களா வாழ்ந்து காட்டணும். கணவர் நம்மள புரிஞ்சுக்கல இல்லையா? கண்டிப்பா ஆமா புரிஞ்சுக்குவாரு, ஏதோ ஒரு நாள்ல புரிஞ்சுக்குவாரு. அதுக்கு காலம் எடுத்துக்குது. இந்த விதி ஆமா அப்படிங்கிறது காலத்துக்கு உட்பட்டது. இத்தனை வருஷம் உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவரா வரக்கூடிய காலம் வரும். அது வரையிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமைகளை செய்யணும். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு ஆமா கஷ்டத்தை கொடுக்காம அந்த குழந்தைய நல்லபடியா படிக்க வைங்க. சரி நல்லதை கொடுங்க. நல்ல விஷயங்களை என்ன வைங்க. எப்பொழுதுமே அழுதுகிட்டு தன்னுடைய குறைகளை எல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துனீங்கன்னா என்ன ஆகுங்க, அந்த குழந்தைகளுக்கும் அதே எண்ணங்கள்ல ஊறி போயிருவாங்க. அதனால அவர் நம்ம இருப்போம். சொல்றது இல்லைங்கம்மா, வீட்டுக்கு பணமும் தர்றது இல்ல, அவர் இஷ்டத்துக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வராத போகாத இருந்தாக்க அந்த நமக்கு வந்து அந்த நம்ம மறந்துட்டு நம்ம வந்து நல்லபடியா வாழ்ந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டங்களும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்காக தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சுங்கம்மா, ஒரு ஒரு பொண்ணு நடந்த ஒரு வாழ்க்கை உண்மை கதையை உண்மையான நிகழ்வு சொல்றேங்கம்மா. ஒருத்தர் வீட்டுல ஒரு கணவர் வந்து ரொம்ப குடிகாரரா இருந்தாருங்க. 2 வீட்டுல நடந்தது. அந்த குடிச்சிட்டு வந்தா அந்த பொண்ணு அவங்க கிட்ட சண்டை போடுறது, ரொம்ப தகாத வார்த்தைகள் அவரை போட்டு திட்டுறது, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுங்கம்மா. அந்த வீட்டுல அந்த கணவர் வந்து ரொம்ப குடி அதிகமாயி இன்னைக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து உடம்பு முடியாம போயிட்டாரு. இதே மாதிரி குடிச்சிட்டு வந்த ஒருத்தர் வீட்டுல அந்த பொண்ணு, அவருடைய மனைவி, குடிச்சிட்டு வர்றாரு, அவரு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறாருன்னு சொல்லி தட்டத்துல 2 தோசையும் ஒரு பாட்டில் தண்ணியும் மயங்கி கிடக்குறாரு பக்கத்துல வச்சுட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. டெய்லி அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், என்ன யாராவது குடிச்சிட்டு வந்தா அந்த பெண்கள் எவ்வளவு வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்படி வர்றாரேன்னு கோவப்படாம, சரி அவருக்கு அதுதான் பழக்கம், நம்ம மைக் அப்பப்ப ஆஃப் ஆயிடுதுமா, நம்ம வேலைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, சரி கணவர் குடிச்சிட்டு வர்றாரே அப்படின்னு சொல்லி முட்டை ஆம்லேட் போட்டு 2 முட்டையும் 2 தோசையும் போட்டு ஒரு பாட்டில் தண்ணியை வச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. அவர் ஜாமத்துல எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் போய் குடிச்சிட்டு வருவார். போன் கால் வருதுங்கம்மா, அதனால கட் ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, எதையுமே இப்படி வர்றாரே அவர் மேல எதுவுமே கோவமே வேண்டாம், விட்டுருங்க. அவருடைய விதி பயன் அதுதான், அவருடைய கர்மா இதத்தான் அனுபவிக்கணும்னு அவருக்கு கொடுத்திருக்குது. கண்டிப்பா காலம் மாறும், அதற்கு நம்மனால முடிஞ்சதை செய்வோம். அதான் நம்ம அவரு வழியில விடக்கூடாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்குது, குழந்தைய பாக்கணும். அதனால வாழ்த்துங்க, அவர் நல்லா திருந்தி நம்மோட குழந்தைங்களோட ஒரு குடும்பத்தோட நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசார அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நல்லா தியானம் பண்ணி வாழ்த்துங்க. கண்டிப்பா அந்த வாழ்த்துக்கு பலன் இருக்குதுங்கம்மா. கண்டிப்பா மாற்றம் வரும். வாழ்க வளமுடன். இனிமேல் உங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. என்ன இன்னைக்கோட சரி, நீ இனிமேல் உங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அப்ப தைரியமா எதிர்த்து நின்ன சாதிக்கக்கூடிய திறமை மனிதர்களிடத்துல இருக்குது, பெண்களிடத்துல இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு துணையா உங்க பொண்ணு இருக்கிறாங்க, சரிங்களா? வர்றாரா சந்தோஷமா பாருங்க, அழகா எவ்வளவு நல்லா வர்றாரு பாரு, எப்படி எல்லாம் போறாரு பாரு அப்படின்னு அவரை ரசிச்சு பாருங்க. காந்தி என்ன சொன்னாரு, ஒரு கன்னத்துல அரைஞ்சு இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? எந்த ஒரு துன்பத்தையுமே துன்பமா பாக்காதீங்க. இதை இவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறோம், நம்ம இருக்காண்டுதானே இதை அனுபவிக்கிறோம். நம்மளும் இல்லைன்னா இவருக்கு மனைவியை வேற யாராவது வந்திருந்தா அனுபவிக்க முடியுமா? அப்படின்னு எதையுமே சந்தோஷமா இன்பமா மகிழ்ச்சியா பார்த்து பழகிட்டீங்கன்னா துன்பம் கூட இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் உங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது, சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அழாதீங்கம்மா, நான் அம்மா சொன்ன மாதிரி வாழ்த்துங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி. உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். சிவசக்தி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களோட வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களோட சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே மிக சிறப்பா இருந்துச்சுமா. அழுகையே வந்துருச்சு. கடவுளை கண்டா எப்படி அழுக வருமோ அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்துமா சொல்ல முடியல. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாமே திருப்தியா இருந்துச்சுமா. மனசுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. அம்மா எனக்கு ஒரு கேள்விமா. நம்ம கிட்டத்தட்ட 3 வருட காலமா இருக்கோமா தியானம் மனவளக்கலையில. இப்ப நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்காமா? நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அம்மா சாமிஜியினுடைய இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல ஒரு பூவை கிள்ளுனீங்கன்னா கூட அந்த அதிர்வு பிரபஞ்சத்துல ஒலிக்குமா? பூக்கள் எவ்வளவு மெல்லியது. அந்த பூவை கொஞ்சம் லேசா எடுத்தீங்கன்னா கூட அந்த அதிர்வு, ஒரு நுண்ணிய அதிர்வு கூட இந்த பிரபஞ்சத்துல ஒலிக்குமா? பிரபஞ்சம் இல்லாம ஒரு சக்தி எங்காவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஆடுகின்ற ஆட்டம் அவனருளாலே, எல்லாமே அவன்தான் தான், அவனருளாலே அவன்தான் வழங்கின்னு சொல்ற மாதிரி அவனுடைய இறைநிலையனுடைய சக்தி இல்லாம எதுவுமே இல்லையே. எந்த ஒரு நேரம் நம்ம கூட கண்ணை மூடி தூங்கறதுக்குன்னு இந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறோம். பிரபஞ்சத்துக்கு ஓய்வே கிடையாதுமா. எந்த நேரம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அல்ல வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் வளநான்கும் இருந்த பெருவழிதான் இந்த பிரபஞ்சம். எல்லா இடத்துலயும் நமக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். தொடர்பு இருக்கு கண்டிப்பா. நம்மளுக்கும் இந்த தியானத்துக்கும் தியானம் செய்யறதுக்கும் தொடர்பு இருக்கு. தியானம் செய்யறோம் தானேம்மா. நம்ம தொடர்ந்து தியானம் செய்யறதுனால பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு உண்டாகுது தானேம்மா. ஆமாங்கம்மா. நல்ல அலை சூழலை நம்ம ஈர்த்துக்கிறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. மிக சிறப்பா இருந்துச்சு. காந்த சக்தி ஏத்துக்கிறோம். சந்தோஷமா. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரியே நம்ம நினைச்சுக்குவோம். அப்ப எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கலாமா. ஆமாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மோகனாமா, உங்களுக்கு மீண்டும் அன்மைட் கொடுக்குறேன், நீங்க பேசலாமா? மோகனாமா, உங்களுக்கு மைக் டச் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். அடுத்தது சாம்சங், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம், உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு. சாம்சங் SM-M146B, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுமா, நீங்க உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன்மா. பேசுறேன். நேம் சேஞ்ச் பண்ணலாம்ன்றதுக்குள்ள அன்மியூட் கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா சிறப்பான ஒரு உரைமா. இயற்கையை எல்லாரையுமே இயற்கையோட இணைந்து அந்த மனசை எப்படி இருக்கணும்ன்றத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனசு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய சிந்தனை கேட்க கேட்க இப்படிதான் வாழணும். மகரிஷி சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருமே ஒண்ணு உலகத்துல. அதே போல பிரபஞ்சத்துக்கு எந்த ஒரு ரெஸ்டே கிடையாது. நம்மளாவது நைட்ல தூங்குறோம்னு இப்போ ஒரு பதில் சொன்னீங்க ஒருத்தருங்களுக்கு. அது கேட்கும் போதே ரொம்ப நெகிழ்வா இருக்குமா. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி இணைந்து வாழணும் இல்லைங்களா? அதற்கு நம்மளுடைய மகரிஷியின் மனவளக்கலை பயிற்சிகள் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேம்மா. அதுதானே உண்மைமா. அந்த பயிற்சியை செய்யவே நம்ம அன்பும் கருணைமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. சொன்ன மாதிரி நம்ம தவம் பண்ணவே நம்மளுக்குள்ளேயே அந்த இரக்க குணம் என்பது அதிகமாயிட்டே தான் வருது. எவ்வளவோ யாராவது எதிர்த்து சொன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த பழக்கத்துல எமோஷனல் ஆனாலும் அடுத்த செகண்ட் நம்ம அப்படி ஆகக்கூடாது. நம்ம கூட குரு இருக்காரு. குரு நம்ம கூடயே இருக்கும்போது நம்மளே இப்படி பண்ணா அப்ப அவங்க அந்த குரு இல்லாத ஒரு பழக்கத்துல இல்லாதவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்ற ஒரு மனநிலைய உடனே அந்த ஆன்சர் நமக்கே கிடைச்சிருதுமா இந்த பயிற்சியின் மூலியமாக. நம்மளுடைய சிந்தனை ரொம்ப சிறப்புமா. கேள்வி எதுவும் இல்லைம்மா. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ற விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குமா.
மகிழ்ச்சியே நேர்ல சொல்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து ரீச் ஆகும்போது அவங்களுடைய பிரச்சனைகளையும் வெளியே கேட்காம இருக்கிறவங்க கூட நம்ம இந்த முறையில நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தோணும். கண்டிப்பா ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. கேள்வி எதுவும் இல்லைம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடர உங்களுடைய தொண்டு தொடர வாழ்த்துக்கள்மா. இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. மோகனாமா, உங்களுக்கு மீண்டும் அன்மீட் கொடுக்குறேம்மா, நீங்க பேசலாமா? மோகனாமா இல்ல போல இருக்கு. அம்மா வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா? சரி பண்ணிக்கலாங்க. மிக அருமைமா. சிந்தனையும் நல்லா இருந்துச்சு. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல பதில் கொடுத்தீங்க. நல்ல நெகிழ்வான சம்பவங்கள். இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த சிந்தனை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. மிக்க நன்றிமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே